ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஸ்டாக் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். எப்போவுமே ஒரு ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி அவங்களோட வந்து புக் வேல்யூ பார்க்கணும், ஏர்னிங் பர் ஷேர் இது வந்து நல்லா இருக்கான்னு பார்க்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்கிற மாதிரி பார்க்கணும். அடுத்தது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 10 இயர்ஸ் ஏதாவது டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா, க்ரோத் இருக்கா, அதே மாதிரி கன்சிஸ்டன்ட் டிவிடெண்ட் இருந்தது அது ரைஸ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி கூட பார்க்கலாம். மூணாவது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட்டாக ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்க்கணும். அது வந்து ப்ராஃபிட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், பேலன்ஸ் ஷீட் வந்து நல்லா இருக்கணும். எப்போவுமே வந்து ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்து இருக்கலாம். பட் ஆனால் வந்து ரொம்ப நெகட்டிவாக போச்சுன்னா அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப பேடாக போயிட்டுருக்குன்னா நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இஸ் இட் இன்க்ரீஸிங் டிமாண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன் த நியர் ஃப்யூச்சர். அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எம்சிஜி கம்பெனி இருக்காங்க, அந்த ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் வந்து இன்க்ரீஸிங் டிமாண்ட் இருக்காங்கிற மாதிரி செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த கம்பெனி, அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து என்ன, அவங்க பிஸ்னஸ் மாடல் என்ன, அது எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து ஒரு இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் இருக்காங்கிற மாதிரி செக் பண்ணணும். அதுக்கப்புறம் 7th பாயிண்ட் வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் த கம்பெனி, அவங்க பிஸ்னஸ் வந்து லாங் டேர்மில் நல்லா போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணணும். அவங்க பிஸ்னஸ் வந்து க்ரோத் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். வால்யூம் அண்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆஃப் த ஸ்டாக்கு, சொன்ன மாதிரி வந்து ப்ரமோட்டர் ஹோல்டிங்கோ இல்லை வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஹோல்டிங்கோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா, ப்ரைஸ் மூமெண்ட் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் இறக்கம் இருந்தாலும் திரும்ப ஏறி இருக்கா லாங் பீரியடில் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணணும். அது 9th பேராமீட்டர் வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி க்ரோத், அது வந்து செக் பண்ணிக்கணும். மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கா, அவங்களோட ஃபோக்கஸ் வந்து நல்லா இருக்கா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லா இருக்கா, புது புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். டெப்ட் ஆர் லயபிலிட்டி ஆஃப் த கம்பெனி, டெப்ட் வந்து கம்மியாக இருக்காங்கிற மாதிரி செக் பண்ணணும். டெப்ட் ஈக்விட்டின்னு ஒரு ரேஷியோங்கிறது ஒரு பேராமீட்டர் இருக்குது, அதை செக் பண்ணும்போது கடன் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்ல கம்பெனியாக இருக்கும். ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து லாங் டேர்முக்கு ஏற்ற ஸ்டாக்காக இருக்கும். இந்த பேராமீட்டர்ஸ்லாம் வச்சு செக் பண்ணிங்கன்னா ஸ்டாக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.